டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சில நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்குறாங்க, ஆனா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய கருத்துப்படி அதிகமா ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய நடிகர் யாரு? அவங்களுடைய சம்பளத்தை நியாயப்படுத்தக்கூடிய நடிகர் யாருன்னு பெங்களூர்ல இருந்து டென்னிஸ் கேட்டிருக்காங்க. நடிகருடைய சம்பளம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க நடித்த படங்களை எப்படி ரசிகர்கள் ரசிக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்க படம் வியாபார ரீதியாக வசூல் செய்கிறது என்பதையெல்லாம் பொறுத்து தான் அவருடைய சம்பளம் நிச்சயிக்கப்படுகிறது. நடிகர்கள் எடுக்கின்ற ரிஸ்க்குக்கும் அவங்களுடைய சம்பளத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை ஏன் டிவியில போட மாட்டாங்கன்னு ராஜு தோனி கேட்டிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுவதில்லை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கடந்த ஜனவரி மாதம் கூட ராய் தொலைக்காட்சியில் அந்த படம் ஒளிபரப்பப்பட்டது. அடுத்த மாதத்திலே கூட மீண்டும் ராய் தொலைக்காட்சியினர் அந்த படத்தை ஒளிபரப்ப இருக்கிறார்கள். இயக்குனர் மதுரை திருமாறனை பத்தி அறிய ஆவலா இருக்கு, அவரை பத்தின தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு சேலம்ல இருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. மதுரை திருமாறன் கவிஞர் கண்ணதாசனுடைய பட்டறையிலே தயாரானவர், மிகச்சிறந்த வசனகர்த்தா, அதே மாதிரி திரைக்கதை அமைப்பதிலும் வல்லவர். ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் அவதாரம் எடுத்த அவர் பல வெற்றி படங்களை கொடுத்தார் என்றாலும் அவருடைய திறமைக்கேற்ற உயரத்தை தொடாமலேயே அவர் மறைந்து விட்டார் அப்படின்றது தான் உண்மை. சின்னத்தாயி திரைப்பட இயக்குனர் கணேஷ்ராஜ் எத்தனை திரைப்படங்களை இயக்கியிருக்காரு, அவர் யார்கிட்ட உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சாருன்னு தஞ்சாவூர்ல இருந்து முரளிதரன் கேட்டிருக்காங்க. சின்னத்தாயி படத்தை இயக்கிய கணேஷ்ராஜ் அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து மாமியார் வீடு அப்படின்ற பெயரில் சரவணனும் செல்வாவும் இணைந்து நடித்த ஒரு படத்தை இயக்கினார். அந்த இரு படங்களுக்கு பின்னாலே நெப்போலியன் கதாநாயகன் நடிக்க பரணி அப்படின்ற ஒரு படத்தை உருவாக்க அவர் முயற்சி செய்தார். ஆனால் அவருடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. எம்ஜிஆர் சார் நடிச்ச எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் முதல்ல தெலுங்குல, அப்புறம் தமிழ்ல, பின்னர் மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகள்ல வெளியாச்சு. ஆனா இந்த திரைப்படம் எந்த மொழியில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு திருமுலை வயலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் முதல்ல தெலுங்குல தான் உருவானது. அதில் என்.டி. ராமாராவ் கதாநாயகன் நடித்திருந்தார். அதுக்கு பின்னால தான் தமிழில் எம்ஜிஆர் நடிக்க அந்த படத்தை விஜயா வாகினி ஸ்டூடியோவினர் எடுத்திருந்தாங்க. தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த அந்த திரைப்படம் மற்ற மொழிகளில் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அமையலை. தன்னுடைய இரு கண்களை தானம் பண்ண சமீபத்தில் மறைஞ்ச நடிகர் டேனியல் பாலாஜி பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. சமீபத்திலே சாய் விசித்திரா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்த ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணன் டேனியல் பாலாஜியை பற்றி பல விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். ஒரு நல்ல நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல மனிதராகவும் வாழ்ந்து மறைந்தவர் தான் டேனியல் பாலாஜி. 1000ல் ஒருவன் பார்ட் 2 கைவிடப்பட்டதா வர தகவல்கள் உண்மையா? ஆனா படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. 1000ல் ஒருவன் 2 திரைப்படத்தை சாத்தியமாக்க வேண்டும் என்றால் ஒரு பக்கம் செல்வராகவன், இன்னொரு பக்கம் கார்த்திக், இன்னொரு பக்கம் தனுஷ் ஆகிய மூவரும் இணைய வேண்டும். இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் 3 பேருமே பல திரைப்படங்களிலே பிஸியாக நடித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இப்போதைக்கு 1000ல் ஒருவன் 2 உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒரே நாள்ல வெளிவந்த சிவாஜி கணேசன் சார் நடிச்ச கர்ணன் திரைப்படம் அண்ட் எம்ஜிஆர் சார் நடிச்ச வேட்டைக்காரன் திரைப்படம், இந்த 2 திரைப்படத்துல எது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு திருமுலை வயலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. ஒரே நாளிலே வெளியான கர்ணன், வேட்டைக்காரன் ஆகிய 2 திரைப்படங்களில் வேட்டைக்காரன் திரைப்படம் தான் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. கர்ணனுடைய மறு வெளியீட்டில் அந்த படம் அடைந்த வெற்றியைப் போல முதல் வெளியீட்டில் அந்த படத்துக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பது உண்மை. எம்ஜிஆர் சார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் தொடர்ந்து நடிக்கலாமே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு திருவையாறுல இருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருப்பதை போன்ற ஐடியாவில் தான் விஜய் இருப்பார் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இளையராஜா சார், பாரதி ராஜா சார் அண்ட் வைரமுத்து சார், இவங்க 3 பேரும் ஒரே ஊர்ல இருந்து சினிமாவுக்கு வந்தவங்க. இவங்க கிட்ட இப்பவும் நல்ல நட்புறவு இருக்கான்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற 3 பேர்ல நடுவில் இருக்கார்ல பாரதி ராஜா, அவர் முதலாம் அவரான இளையராஜா, 3ஆம் அவரான வைரமுத்து ஆகிய இருவரோடும் தொடர்பில் இருக்காரு. ஆனால் முதலிடத்தில் இருப்பவரும் 3ஆம் இடத்தில் இருப்பவரும் தான் பல ஆண்டுகளாக பேசிக்கொள்வதே இல்லை. இயக்குனர்கள் பார்த்திபன் சுந்தர் சி தங்களுடைய படங்கள்ல தொடர்ந்து நடிகர் யோகி பாபுவை தான் பயன்படுத்துறாங்க. அவங்க ஏன் மறுபடியும் நடிகர் வடிவேலு சாரை பயன்படுத்த மாட்டாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிறது பட்ஜெட் படங்கள். அந்த பட்ஜெட் படங்களுக்கு வடிவேலுடைய சம்பளம் ஒத்து வராது அப்படின்ற காரணத்தினால்தான் வடிவேலுவை தவிர்த்து விட்டு யோகி பாபுவோடு இணைந்து இந்த படத்தை அவர் உருவாக்கி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சுந்தர்சியுடைய விஷயம் வேற. சுந்தர்சி எனக்கு தெரிந்து வடிவேலோடு பணியாற்றுவதில்லை அப்படின்னு ஒரு முடிவே எடுத்திருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். பிரேம்ஜி சாருக்கு என்ன ப்ராப்ளம், பாடி ரொம்ப வீக்கா தெரியுதுன்னு அஞ்சிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து பிரேம்ஜிக்கு உடல்நலக்குறைவு எதுவும் இல்லை. சார், நீங்க ஏன் புதிய தீர்ப்பு திரைப்படத்துக்கு அப்புறமா நடிகர் விஜயகாந்த் உச்சத்துல இருந்த காலகட்டத்தில் எந்த ஒரு திரைப்படத்தையும் தயாரிக்கலன்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. புதிய தீர்ப்பு திரைப்படம் நான் எதிர்பார்த்தபடி வெற்றி படமாக அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக அவரோடு இணைந்து பல திரைப்படங்களை நான் உருவாக்கி இருப்பேன். அவரோடு நான் அதிகமாக இணைந்து பணியாற்றாததுக்கு அந்த படத்துடைய தோல்வியும் ஒரு முக்கியமான காரணம்.
எதிர்நீச்சல் சீரியல்ல நடிகர் மாரிமுத்து சார் நடிச்சிட்டு இருந்த கதாபாத்திரத்துல இப்ப நடிகர் வேல ராமமூர்த்தி சார் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த சீரியலுடைய டிஆர்பி ஏறி இருக்கா அல்லது இறங்கி இருக்கான்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி தொடரை பொறுத்தவரையில் இன்றைக்கும் மக்கள் மனதை கவர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொலைக்காட்சி தொடராக இது இருக்கு அப்படின்னாலும் மாரிமுத்து அந்த தொலைக்காட்சி தொடரில் நடித்த போது அந்த தொலைக்காட்சி தொடருக்கு கிடைத்த இந்த டிஆர்பி இருக்கு, அது இப்போது சற்று குறைந்திருப்பதாகத்தான் தகவல். நடிகை நித்யா மேனன் நடிப்புல உருவாக இருந்த ஜெயலலிதா மேமனுடைய வாழ்க்கை வரலாறான தி அயன் லேடி திரைப்படம் கைவிடப்பட்டதான அர்ஜுன் கேட்டிருக்காங்க. நித்யா மேனன் கதாநாயகியாக நடிக்க தி அயன் லேடி என்ற பெயரிலே உருவாக இருந்த ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாற்று சித்திரம் இப்போது கைவிடப்பட்டு விட்டது. இசை நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படுற அன்பிளக்ட் என்ற பதம் எதை குறிக்குதுன்னு திருவான்மியூர்ல இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. ஒரு பாடகர் பாடிய பாடலை அப்படியே பாடாமல் தங்களுடைய கற்பனைகளையும் சேர்த்து ஒரு பாடகரோ பாடகியோ பாடுறது தான் அன்பிளக்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் இசை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரே பாடிய பாடலை கூட பார்த்தீங்கன்னா பல முறை இம்ப்ரூவ் பண்ணி இது மாதிரி பாடக்கூடியவராக இருந்தவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். தளபதி 69 திரைப்படத்தை பத்தின அப்டேட்டை ஏப்ரல் 14ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்களா சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. விஜய் 69 படத்திற்கான அறிவிப்பு இந்த மாதம் 14ஆம் தேதி என்று வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. மே மாதத்தில் வெளியாகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமூக வலைத்தளம் மூலமா சினிமாவுக்கு வர நடிகர்கள் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு மயிலாடுதுறையிலிருந்து சண்முகம் கேட்டிருக்காங்க. ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஆகாய விமானத்தில் போகலாம், ரயிலில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். நாம் எப்படி போகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. நாம் எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த ஊருக்கு போய் சேருகிறோமா என்பது தான் முக்கியம். அது மாதிரி சினிமாவுக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வந்தால் என்ன, சினிமாவுக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டார்கள் என்றால் சரி. அடுத்து இன்று ஒரு தகவல். நாகேஷ் பரபரப்பாக சினிமாவில் இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 5 படப்பிடிப்புகளிலே கூட அவர் பங்கு கொள்வார். அப்படி அவர் பங்கு கொண்ட போது நானே கூட அவருடன் பல படப்பிடிப்புகள் சென்றிருக்கிறேன் என்று நம்முடைய நிகழ்ச்சியில் பல முறை நான் குறிப்பிட்டிருக்கேன். ஒரே நாளில் 4-5 படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளும்போது ஒரு படப்பிடிப்புக்கு 2 அல்லது 3 மணி நேரம் தான் நாகேஷுக்கு கொடுக்க முடியும். அதனால் அந்த படப்பிடிப்பு தளத்தில் எல்லா நடிகர்களும் நாகேஷுக்காக காத்து கொண்டிருப்பார். இது மாதிரி காத்து கொண்டிருந்த நடிகர்கள் பட்டியலில் சாதாரண நடிகர்கள் மட்டும் இல்லை, எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோரும் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய நடிகர்களுடைய படப்பிடிப்புகள்லாம் தாமதமாக போய் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க என்று ஒருமுறை பத்திரிகை நிருபர் ஒருவர் நாகேஷிடம் கேட்டார். இந்த 2 பேரில் சிவாஜியை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலையில் 7 மணிக்கு படப்பிடிப்புனா 6:50க்கே வரக்கூடியவரும். அப்படி மிகச்சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வரக்கூடிய அவருடைய படப்பிடிப்புக்கு நாம் தாமதமாக போனால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனாலும் அந்த கோபத்தையெல்லாம் மனதிலே வைத்துக்கொள்வாரே தவிர சிவாஜி நேரடியாக வெளிப்படுத்த மாட்டார். டிஃபன் சாப்பிடும்போதும் லேசாக கிண்டலோடு நாம் தாமதமாக வந்ததை பற்றி சொல்வார். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆருக்கு என்னுடைய நிலையும் தெரியும். அதன் காரணமாக நான் தாமதமாக வருவேன் என்றும் தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, இயக்குனரும் கூட. அப்படின்றதுனால அந்த காட்சியில் என் சம்பந்தப்பட்ட ஷாட்டுகளை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற ஷாட்டுகளில் நான் படமாக்க சொல்லி இந்த இயக்குனர்கிட்ட சொல்லிடுவார் அவர். அதனால் அவருடைய படப்பிடிப்புகளில் நான் பெரிய பிரச்சனைகளை சந்தித்ததில்லை என்று அந்த நிருபருக்கு பதில் சொல்லியிருக்கிறார் நாகேஷ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.